சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே அவனை தூக்கி போட்டார்கள். பாருங்க, ஆமான் மொர்தெகாயை கொல்ல வேண்டும், அவனை தூக்கு மரத்தில் போடணும்னு சொல்லிட்டு ஆமான் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்திருந்தான். பாருங்க, அவன் என்ன சதித்திட்டம் பண்ணானோ அந்த சதித்திட்டம் கடைசியில் அவனுக்கு மேலேயே வந்து விழும்படி தேவன் செய்தார். ஏனென்றால் மொர்தெகாய் மேல தேவன் இருந்தார், அவனோடு கூட தேவன் இருந்தார். அவன் காரியத்துல எல்லாம் தேவன் கூடயே இருந்ததுனால மொர்தெகாயை தேவன் காப்பாற்றி ஆமானை இந்த தூக்கு மரத்துல போடுபடி செய்தார். ஆமானுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் மாற்றி நிர்மூலமாக்கி போட்டு கடைசியில் அவனையும் அவன் வீட்டாருமே அந்த தூக்கு மரத்துல போடுபடி தேவன் செய்தார். இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையில யாராவது உனக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்யலாம், கூட இருந்து குறிப்பறித்துக் கொண்டு இருக்கலாம். பாருங்க, சமீபத்தில் ஒருத்தவங்க என்னிடம் பேச வரும் பொழுது ஆண்டவர் நான் பேசாத அப்படின்னு தடுத்தார். அப்போ அந்த இரவுல நான் ஒரு கனவு கண்டேன். அவர்கள் உனக்கு விரோதமாக 2 டைம் சதித்திட்டம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த டைம் அதுக்குதான் வராங்க, எச்சரிக்கையா இரு. உன்னை நீ யாருக்காக வேண்டுதல் செய்றாயோ அவன் தான் இவர்களை எழுப்பி விட்டுருக்கான், எச்சரிக்கையா இருன்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி அவங்களுடைய கிரியை இருந்தது. கடைசியில் நான் ஒதுக்கி போகும்பொழுது அவர்கள் ஓடி போனார்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் உனக்கு விரோதமாக யாராவது சதித்திட்டம் செய்ய வரலாம், உனக்கு விரோதமாக கூடவர்களை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கலாம், உனக்கு குறித்து பொய்யாக சொல்லலாம், அல்லது கேவலமாக உன்னை வைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்று மொர்தெகாயை தலையை உயர்த்தி வைத்த தேவன் இன்றும் உன்னுடைய தலையை உயர்த்துவார். அவர்கள் நம்பிக்கையாயிரு, அவர் மட்டும் விட்டு விடாத, அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை மட்டும் விட்டு விடாத. ஒரு நாள் எனக்கு தேவன் நீதி செய்வார் என்று சொல்லி உறுதியாய் பற்றிக்கொள். பொய்யா சொன்னவங்க பொய்யா போயிடுவாங்க, அவங்க கிரிய பொய்யா போய்விடும். ஆமென். அவங்க ஆளுகளை எழுப்பி விடுறதும் அடிக்க வைக்கிறதும், அப்புறம் அது அவங்க பேர் வரக்கூடாதுன்னு ஏதாவது இன்னொரு ஒரு காரியத்தை பொய்யா போடுவதும் முன்கூட்டியே தேவன் எனக்கு சொல்லிட்டான், முன்கூட்டியே காட்டிட்டான். இதைத்தான் செய்வாங்க. பாருங்க, உனக்கு 2 பொய்யை பரப்பி விடுவாங்க, உன்னை விரட்டி விடுறதுக்கு சதித்திட்டம் பண்ணுவாங்க, அந்த பொய்யை உண்மையாக்க கூட முயற்சி பண்ணுவாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு வரட்டா ஓய் மாட்டம் பார்க்க கூட சவால் விடுவாங்க. கூட எப்படி தேவன் இருக்கிறார் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. குடிஞ்சுக்கிட்டே சிரிச்சுட்டு போன மந்திரம் செய்யற கூட்டங்கள் எனக்கு தெரியுதான். ஆனால் எல்லாத்தையுமே முன்கூட்டியே தேவன் காட்டிவிட்டார். ஏனென்றால் மொர்தெகாயோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆமானுடைய சதித்திட்டங்களை நிர்மூலமாக்கி போட்டு அதே தூக்கு மரத்துல ஆமானை தொங்க வைத்தது போல இன்றும் உனக்கு அவங்க பறிக்க குழியில அவர்களே விழுவாங்க. தைரியமா இரு, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு இவங்க சதித்திட்டம் பண்ணும் பொழுதே எனக்கு வாக்கு பண்ண தேவன் உனக்கும் வாக்கு பண்ணுகிறார். தேவன் உன்னோடு இருக்கிறார். பயப்படாத, தைரியமா